அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகின்ற ஒரு நாளும் அவைகளை வெட்கப்படுத்தாத தேவன் அவர். Now is the time to give to the Lord what is due unto him. அவருக்கு உரியதை அவருக்கு செலுத்துகிற ஒரு நேரம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய ஒத்தாசை தருகிறவர்கள் மனிதர்கள் அல்ல, மனித வாசல்கள் அல்ல, உலகத்தார் அல்ல, நம் நம்புகிற அநேக திறமைகளும் தாளந்துகளும் அல்ல. ஒத்தாசை அனுப்புகிற ஒரே ஒரு பர்வதம் ஆண்டவர் மாத்திரம். எங்கள் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி இருக்கிறது ஆண்டவர். எத்தனை பேருடைய கண்கள் இந்த வேளையில் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி இருக்கிறது? How many of your eyes are just fixed on him? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் என்னை நடத்துகிறார். இந்த ஆட்டினுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்கள் எல்லாம் அந்த மேய்ப்பன் மேலே இருந்துச்சு. His eyes were always focused on the shepherd. அது செழிப்பான புல்லுள்ள இடங்களாக இருக்கலாம் அல்லது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் the sheep never turned its focus from the shepherd. தன்னை நடத்துகிற அந்த மேய்ப்பனை விட்டு ஒரு நாளும் தன் கண்களை அது மாற்றவே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை அவர் மேல் பதிய வைத்து அவரை நோக்கி பார்த்து தலைகளை நிமிர்த்தி அவர் மேல் நோக்கமாய் உள்ள மனுஷன் உயர்ந்த அடைக்கலங்களிலே வாசம் பண்ண தேவன் நம்மை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். Come on, let's just say, Lord, my eyes are always on you. என் கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. உதவி வரும் கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள்
பாடுங்க பாபா. எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்கள் கண்கள் உம்மேல் நோக்கமாயிருக்கிறது. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. சொல்லும் கண்களை, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. ஓ அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. ஓ அல்பா ஒமேகா என் தேவன் நீரே, கண்களை ஏறெடுப்பே. கண்களை ஏறெடுப்பேன் ஆண்டவரே. என் கண்களை ஏறெடுப்பேன். இஸ்ரவேலை காக்கிற தேவனுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். உறங்காத தேவனுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எங்கள் ஜெபங்களை கேட்க இவ்விடத்திலே உம்முடைய கண்களும் செவிகளும் என்றென்றைக்கு திறந்திருப்பதை விசுவாசித்து என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுப்பேன். We worship you, Jesus. We worship you, Father. Thank you for your sweet holy presence in this place. மாமேரு நேராய் கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை எந்த நோக்கரும் கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. மாமேரு
Lord, our eyes are fixed on you. மேல் எங்கள் கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நீரே எங்களுக்கு உதவி தருகிற கண்மலை, எங்கள் புகலிடம் நீர்தான் ஆண்டவரே, எங்கள் புகலிடம் நீர்தான் அப்பா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நீங்க சொல்லுங்க பாப்பா, உதவி வரும், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும், உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆண்டவரே, எங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், மேல் நாங்கள் எங்கள் கண்களை பதிய வைக்கிறோம். நீர் எங்களுக்கு அதிசயம் செய்ய, அற்புதம் செய்ய நீர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நான் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை ஏறெடுத்து பார்க்கிறது மாத்திரமல்ல, நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். நீர் எங்கள் எல்ரோய் தேவன், எங்களை காண்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Turn with me to the book of Romans, the epistle to Romans chapter 8 and verse 15. நீங்கள் ரோமருக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்தினுடைய 8ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை தயவு செய்து பாருங்கள். Romans 8 and verse 15. ரோமர் 8:15. For you did not receive the spirit of slavery to fall back into fear, but you have received the spirit of adoption as sons, by whom we cry, Abba, Father. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். We did not receive the spirit of slavery. நாம் அடிமைத்தனத்தினுடைய ஆவியை பெறவில்லை. As an introduction, let me tell you three things that this verse is dealing with. நான் ஆரம்பத்திலேயே இதற்கு முன்னுரையாக இந்த வசனம் சொல்லுகிற 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you can write it down, it will be very nice. நீங்கள் எழுதிக் கொள்ள முடியுமானால் தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். Number 1, முதலாவது, this verse deals with what we have received as Christians. கிறிஸ்தவர்களாக நாம் எதை பெற்றுக்கொண்டோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. What we have received. நாம் எதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். The verse says, இந்த வசனம் சொல்லுகிறது, we have not received the spirit of slavery, but we have received the spirit of adoption. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவில்லை. நாம் எதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? புத்திர ஸ்வீகாரத்தினுடைய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். The second thing this verse deals with is what is our relief. இரண்டாவது, நமக்கு உண்டாயிருக்கிற பெரிய விடுதலை என்ன என்று அது பேசுகிறது. What are we relieved from? எதிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று அது சொல்லுகிறது. The verse says, அந்த வசனம் சொல்லுகிறது, we don't have to fall back in fear. நாம் அடிமைத்தனத்துக்கு உள்ளாகிற பயத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை என்று அது சொல்லுகிறது. We don't have to fall back in fear. இந்த பயம் என்று சொல்லுகிற காரியத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். Number 3, மூன்றாவதாக, this verse deals with what is our response for what we have received. நாம் எதை பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு நாம் பதிலாக செய்ய வேண்டியது என்ன என்பதையும் இந்த வசனம் சொல்லுகிறது. What is our response? இதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? The response is, நாம் செய்ய வேண்டியது, we can cry, Abba, Father. நாம் அப்பா பிதாவே என்று சத்தமாய் அழைக்க முடியும். Number 1, what we have received. முதலாவது நான் சொன்னேன், நாம் எதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Number 2, what is our relief. இரண்டாவது, நாம் எதிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறோம். Number 3, what is our response. மூன்றாவது, நாம் செய்ய வேண்டியது என்ன? Do every one of us experience
the spirit of adoption in reality. உண்மையாகவே சொல்ல போனால் இந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை ஒவ்வொருவரும் நாம் பெற்றிருக்கிறோமா? Is everyone relieved from fear? இந்த பயத்திலிருந்து எல்லோருமே விடுதலை பெற்றிருக்கிறோமா? Do everyone confidently address God as our Father? அப்பா பிதாவே என்று நம்பிக்கையோடு எல்லோருமே பிதாவை நோக்கி கூப்பிடுகிறோமா? How many of us have the experience of addressing God as Father? நம்மள எத்தனை பேருக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அப்பா என்று அழைக்கிற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? Is the name Father a regular expression or is it a real experience? இந்த அப்பா என்று அழைக்கிற வார்த்தை எப்பொழுதுமே போல பழக்கத்திலே அழைக்கப்படுகிற வார்த்தை தான், அல்லது உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற அனுபவத்தின் வார்த்தையா? Is it simply a jargon in your life or is it a real experience? இது ஒரு ஸ்லோகத்தை போல சொல்லுகிற ஒரு ஸ்லோகத்தின் வார்த்தையா, அல்லது உண்மையாகவே அனுபவித்து நீங்கள் பேசுகிற வார்த்தையா? Are you simply repeating what somebody said by just calling God Father, Father, but is it your reality in your life? யாரோ ஒருவர் பிதாவை அப்பா என்று அழைத்ததை கேட்டு அப்படியே அழைக்கிற அந்த பழக்கத்துக்குள் வந்து விட்டீர்களா, அல்லது உண்மையாகவே உணர்ந்து அந்த அழைப்பை நீங்கள் செய்கிறீர்களா? Is it just a terminology that you use in religious circles or is it a reality, an experience, a real thing in your life? இது கிறிஸ்தவ வட்டாரத்திலே கையாளப்படுகிற ஒரு சொற்றொடராக இருக்கிறது என்று சொல்லி இந்த சொல்லாடலை நீங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறீர்களா, இல்லது உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்தில் இருந்துதான் இந்த வார்த்தையை நீங்கள் பேசுகிறீர்களா? I think this is a very important experience every Christian as they grow must have. ஒரு கிறிஸ்தவனாக வளர்ந்து வரும் பொழுது ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டிய அனுபவம் இந்த அனுபவம். One of the greatest gifts Jesus gave us through his death on the cross is that we could be adopted by God and become his own children. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்த பெரிய நன்மைகளிலே ஒன்று இந்த புத்திர சுவீகாரத்தை நாம் அடையத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டி. We can call him Father. அவரை நோக்கி அப்பா என்று அழைக்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். It is not just a rhetoric, it is a relationship. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உறவின் அடிப்படையிலே வருகிற வார்த்தை. It is not an imagination, it is reality. இது கற்பனை அல்ல, இது நிஜமான காரியம். It is not just an outward experience, it's a deep inner self experience. இது வெளிப்படையை தோன்றுகிற ஒரு காரியம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே அனுபவித்து உணர்கிற ஒரு It காரியம். is not a title, it is our testimony of what has transformed in our life. இது ஏதோ சொல்லப்பட்ட ஒரு தலைப்பு அல்ல, இது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற ஒரு அனுபவம். Let me repeat that. நான் இதை திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். Calling God as our Father is not one among the 1,000 names he's having. ஆண்டவராகிய தேவனை நோக்கி பிதாவே என்று அழைக்கிறது அவருக்கு இருக்கிற 1000 நாமங்களில் ஒன்றை சொல்லி கூப்பிடுகிறது மாத்திரம் அல்ல. It is a big transformation in our life. இது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகிற மறுரூபத்தினுடைய ஒரு அடையாளம். Let me repeat. நான் திரும்பவும் சொல்ல It விரும்புகிறேன். is a transformation. இது உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற மறுரூபம். It is a reality. இந்த மறுரூபம் நிஜமானது. It is a state with which God has called us. இதுதான் தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற அந்த நிலை. You are part of God's family. நீங்கள் தேவனுடைய குடும்பத்தினுடைய ஒரு அங்கம். You can come into his throne with boldness. நீங்கள் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தைரியத்தோடு வர முடியும். You can call yourself by his name. நீங்கள் அவரை பிதாவே என்று அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் அழைக்க முடியும். No, you can call yourself by his name. நீங்கள் அவராலே பெயர் சொல்லி அழைக்கப்பட முடியும். No, அவருடைய நாமத்தை நீங்கள் தரித்தவர்களாக இருக்கிறீங்க. See, my surname is Thomas Raj. எனக்கு சர்நேம் இருக்கிறது, அது என்ன? தாமஸ் ராஜ் என்னுடைய பெயர். Why? ஏன்? Because Pastor Thomas Raj is my father. என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் தாமஸ் ராஜ் என்னுடைய தகப்பனாக இருக்கிறதுனாலே நான் தாமஸ் ராஜ் என்று வைத்துக் கொள்ள In the முடியும். same way, அதே போல we have been named by him.
as his own children. நாம் அவருடைய நாமத்திலே அழைக்கப்படத்தக்கதாக அவருடைய நாமத்தை தரித்துக் His கொண்டிருக்கிறோம். name has been given to us. அவருடைய பெயர் நமக்கு And கொடுக்கப்பட்டிருக்கிறது. through his name, அவருடைய நாமத்தின் I மூலமாக can boldly come into his அந்த throne. நாமத்தை நான் தரித்திருக்கிறதுனாலே அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக தைரியமாய் வர முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. But do we experience that in our life? ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில இதை அனுபவமாக்கி கொண்டிருக்கிறோமா? The Lord began to deal with this to me as I was meditating on this through this week, on and off. கடந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகளை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளோடாக என்னோடு பேச ஆரம்பித்தார். And the Lord began to reveal to me ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின பொழுது that there are so many people who have moved or descended from experiencing the sonship of God into slavery. அநேகர் அந்த தேவனுடைய புத்திர சுவிகாரத்தின் அனுபவத்தை பெற்றவர்கள் இந்த நாட்டிலே பார்க்கும் பொழுது அடிமைத்தனத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். Many people who have the birthright that they are born again through Jesus Christ have slowly slipped into bondage. ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வழுவி இந்த நாளிலே அடிமைத்தனத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். Many people who started their race as people who have been called by God for a position, for a relationship, have slowly slipped into the captivity of slavery. தேவனாலே அழைப்பை பெற்றவர்கள், தேவனாலே உன்னத நிலையை அடையும்படி அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஓட தொடங்கி கொஞ்ச காலத்துக்கு பின்பதாக அடிமைத்தனத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். And the one passage the Lord showed me, which exactly what my brother Joel was dealing with yesterday. நேற்றைய நாளிலே என்னுடைய தம்பி ஜோயல் அவர்கள் சொல்லிக்கொண்டது போல ஒரு குறிக்கப்பட்ட வேத பகுதியை தேவன் எனக்கு காண்பித்தார். We all know that passage. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. Luke chapter 15. லூக்கா 15வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். From verse 10 or 11 we start reading about the parable of the two sons. அங்கே ரெண்டு அந்த குமாரரை குறித்த கதையை அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் மத்தியிலே நாம் படிக்கிறோம். Very interesting. இதை படிக்கிற வேளையிலே The verse starts with a man had two sons. ஒரு மனிதனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று அது ஆரம்பிக்கிறது. Everyone say two sons. எல்லாரும் சொல்லுங்க ரெண்டு குமாரர்கள். சத்தமா சொல்லுங்க. ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள். It starts with two sons. ரெண்டு குமாரர்களோடு இந்த கதை ஆரம்பிக்கிறது. But do you know how that verse ends? ஆனால் அந்த கதை முடிகிற பொழுது எப்படி முடிகிறது? When you keep reading that passage, நீங்கள் தொடர்ந்து அந்த வேத பகுதியை படித்துக் கொண்டு வருவீர்களானால் verse 19, அது 19வது வசனத்திலே there is a change. There's a change. அந்த 15வது அதிகாரத்துடைய 19வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மாற்றத்தை உங்களால் காண முடியும். The son says, அங்கே மகன் சொல்லுகிறான், I am no longer worthy to be called your son. உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். Make me one of your hired servants. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று அவன் விண்ணப்பிக்கிறான். The story starts with a son. அப்ப ஆரம்பம் எங்கே இருந்தது? அவன் குமாரன் என்ற அந்தஸ்தில் இருக்கிறான். And slowly a degradation, a descent into the son calling himself one of the slaves. இப்ப அந்த நிலையில் இருந்து மெல்ல மெல்ல வழுகி இப்ப கடைசியாக குமாரனே தன்னை வேலைக்காரன் என்று அழையுங்கள் என்று கேட்கிறான். Did God call him a slave? அங்கே தேவன் அவனை அடிமையாக அழைக்கிறாரா? Did the father call him a servant? அல்லது அந்த தகப்பன் தான் இவனை வேலைக்காரனாக பார்த்தாரா? The father never addressed him as servant. அந்த தகப்பன் ஒரு வேளையிலும் கூட இந்த மகனை தன்னுடைய வேலைக்காரன் அழைக்கவே இல்லை. The son himself declares, இந்த மகனாய் இருக்கிறவனே சொல்லுகிறான், I am not worthy to be a son. நான் உம்முடைய குமாரனாய் இருக்க பாத்திரன் அல்ல. I want to be called, or I want to be your slave. நான் உம்முடைய அடிமையாக வேலைக்காரனாக இருக்கிறேன். I tell you, this is not the will of God. இது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை நான் இன்றைய காலையில் He உங்களுக்கு has சொல்கிறேன். made us his children. தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். He has become our father. அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். He has adopted us into his family. அவர் நம்மை புத்திர சுவீகாரம் எடுத்திருக்கிறார். And that is not going to change for eternity. அவர் ஒருபோதும் நித்தியத்துக்கும் அதை மாற்றிவிட போகிறதே இல்லை. If we don't understand our position in Christ,
this is where we will all start crying too. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே என்னுடைய நிலை என்ன என்று நாம் அறியாத பொழுதுதான் நமக்கு குழப்பங்களும் பிரச்சனைகளும் Even வருகிறது. though God calls you my son, ஆண்டவராகிய தேவனே நம்மை பிள்ளைகள் அல்லது குமார் என்று அழைத்திருக்கிற பொழுது some of us will end up saying, I am a slave. நாம என்ன சொல்றோம்னா, நான் வேலைக்காரன் தாங்க, I am a slave. நான் வேலைக்காரன் தாங்க, I am a slave. நான் ஒரு அடிமை தாங்க. How did this boy descend to that level? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு எப்படி வந்தார்? He was born as a son. அவன் பிறக்கும் பொழுது ஒரு குமாரனாக He was பிறக்கிறான். called a son. அவன் அங்கே குமாரன் என்றே He அழைக்கப்பட்டான். was privileged to be a son. அவன் அந்த குமாரனா இருக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தான். He had all the benefits a son would have. ஒரு மகனுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்க வேண்டுமோ அத்தனை நன்மைகளும் அவனுக்கு கிடைத்தது. How come he ended up calling himself a servant? அப்படி இருந்தவன் இப்பொழுது என்னை வேலைக்காரனாக கூப்பிடும் அழையும் என்று சொல்லுகிறானே ஏன்? I want to deal with three spirits that can work in us. நம்மத்திலே வேலை செய்யக்கூடிய அல்லது நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கக்கூடிய மூன்று விதமான ஆவிகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். The verse we read talks about God has not given us the spirit of slavery but the spirit of adoption. தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரவில்லை, அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தார் என்று அந்த ரோம நிருபத்தில் நான் படித்தோம். But there are three contradicting spirits that will draw us from the truth. ஆனால் இந்த உண்மையை விட்டு நம்மை வெளியே எடுக்கிற அல்லது பிரிக்கிற மூன்று விதமான ஆவிகள் இருக்கிறது. Number one, முதலாவது, write it down, எழுதிக் கொள்ளுங்கள், the spirit of independence. முதலாவது நான் தனியாள் அல்லது தன்னிலையிலே நிற்கிறேன் என்று எண்ணுகிற எண்ணத்தின் ஆவி. The spirit of independence. நான் தனி ஆள் என்று எண்ணுகிற அந்த எண்ணத்தின் ஆவி. Suyadinam, spirit of independence. நான் ஒரு சுயமாய் இயங்கக்கூடிய தன்மை உள்ளவன் என்று If you நினைக்கிறேன். read Luke 15 and verse 12, நீங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே, the younger one of them said to his father, Father, give me the share of the estate I have coming to me. இந்த இளையவன் தகப்பனை நோக்கி, இந்த ஆஸ்தியிலே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். Give me my share. என்னுடைய பங்கை எனக்கு பிரித்து தாரும். The spirit of independence. இது என்ன? அவன் சுயாதீனமாக இயங்கும்படி விரும்பினதனால் உண்டாகிற தன்மை. How do you see that operating in his life? அப்ப இது அவனுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Among the two, one claims his birthright. அந்த தகப்பனுக்கு ரெண்டு குமாரர், ரெண்டிலே ஒருவன் வந்து ஆஸ்தியை பிரித்து தாரும் என்று கேட்கிறான். And the interesting thing is, இதிலே சுவாரஸ்யம் என்ன? if you read that verse, it says the father divided it and gave it to both of them. அவன் அவர்களுக்கு தன்னுடைய ஆஸ்தியை பங்கிட்டு அந்த ரெண்டு பேருக்குமே கொடுத்து விடுகிறார். Do you see that verse? நீங்க அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு He பாருங்க. did not give the share only to the younger boy, he gave to both of them. அவர் ஒருவனுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, இளையவனுக்கும் மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் சேர்த்து தான் கொடுக்கிறார். While the elder son continued to stay under the covering of the father, அந்த மூத்த குமாரனை பார்க்கிற பொழுது அவனுடைய தகப்பனுடைய நிழலிலே தான் அவன் இருக்கிறான். the younger son saw the chance he got to escape from his father. ஆனால் இளையவனோ கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய தகப்பனாருடைய அந்த கட்டளையிலிருந்து வெளியே வருகிறான். You see, until now he never made any move to leave the father. இதுவரையிலே தன்னுடைய தகப்பனை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கவில்லை. Do you know when he decided to move away from the father? எப்பொழுது தகப்பனை விட்டு விலக வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான்? The moment he inherited the blessing of the father, now he realized he doesn't need the father anymore. இப்ப தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் அந்த ஆஸ்தியையும் அவன் பெற்றுக்கொண்ட பின்பு இனிமேல் என்னுடைய தகப்பனார் எனக்கு தேவையில்லை என்று அவன் நினைக்கிறான். The moment the father loaded him with blessings and benefits, அவனுடைய தகப்பனார் அவனுக்கு வேண்டிய நன்மையையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்த பொழுது his mind was filled with ideas how to live his future independently without his father. இப்பொழுது தகப்பனாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாதபடிக்கு தான் எப்படி சுயாதீனமாக வாழ வேண்டும் என்று அவனே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். Sometimes the blessings we desired and demanded from God have become the prime factor in straying away from God. பல வேளைகளிலே தேவனிடத்திலிருந்து இந்த நன்மை வேண்டும், இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் தேவனிடத்திலிருந்து பெறுகிற அல்லது நினைக்கிற சில ஆசீர்வாதங்களே நம்மை தேவனை விட்டு விலக்கிற காரியமாய் மாறிப்போகும். For some people, the very fact that they are loaded with blessings by God
has brought in a desire, I don't need God anymore. சில வேளைகளிலே தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமும் நன்மையுமே இனிமேல் தேவன் எனக்கு தேவையில்லை என்ற நிலைக்கு அவர்களை மாற்றி விடுகிறது. There are some who think they don't need God anymore because they've got degrees. சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். படிப்பின் மூலமாக பெற்றுக்கொண்ட பட்டத்துக்கு பின்பதாக இனிமேல் எனக்கு கடவுள் தேவையில்லை என்கிற நிலைக்கு வராங்க. But we forget that it was God who gave us the brains to get the degree. ஆனால் அவர்கள் எதை மறந்து போனார்கள்? இப்போ அவருடைய கையிலே வைத்திருக்கிற அந்த பட்டத்துடைய சான்றிதழை பெறுவதற்கான ஞானத்தை கொடுத்தவர் அவருடைய தேவன் தான். There are some people who think God is not necessary after they've got their jobs, their salaries, their investments and their savings. அவர்களுடைய பணம் வந்து விட்டது, அவர்களுக்கு சில வசதிகள் வந்துவிட்டது, அவர்களுக்கு சில முதலீடுகள் வந்துவிட்டது, அவர்களுக்கு வேண்டிய செல்வம் சேர்ந்து விட்டால் இப்பொழுது தேவன் அவர்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிற இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார். They forget the fact that it was God who gave them the health to go to work. அவர்களுக்கு வேலை செய்வதற்குள்ள பலத்தை கொடுத்தவரே தேவன் தான் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். There are some people who think they don't need God anymore because they've got their own homes and they've got their separate rooms. அவர்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை இருக்குதுன்னு அது கிடைச்சாலே அதனாலேயே தேவனை விட்டு விட்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. But they forget that it is God who gave them life to live in those rooms. அந்த வாழ்க்கையை வாழுவது, அந்த ரூமிலே, அந்த தனி அறையிலே அவர்கள் வாழுவதற்கு உள்ள ஜீவனை கொடுத்தவரே தேவன் தான் என்பதை மறந்து விடுகிறார்கள். There are some people who think they don't need God anymore because they've bought a new smartphone. சில ஆளுக்கு இப்போ ஸ்மார்ட் ஃபோன் கையில் வந்ததுனாலே தேவன் தேவையில்லாம போச்சு. But they forget the fact that it was God who gave you eyes to see what your smartphone is showing. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஸ்க்ரீனில் வர்றதை பார்க்குற கண்ணை கொடுத்தவரே தேவன் தான் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். There are so many people who think they don't need God anymore because they have got parents who are alive. They've got parents who can be like ATMs and keep giving them whatever they want. சில ஆளுக்கெல்லாம் அப்பா அம்மாவே ஏடிஎம்மாக மாறி போயிட்டாங்க. எப்போ வேணாலும் பணம் கொடுக்கத்தக்க அப்பா அம்மா இருக்கிறதன் காரணத்தினால தேவன் வேண்டாம் என்று நினைத்து கொண்டவர்கள் எத்தனை பேர். But they forget the fact that it was God who did not leave us orphans. அவர்களை அனாதைகள் ஆக்காதபடி அவர்களுக்கு தாயையும் தகப்பனையும் கொடுத்தவர் தேவன் தான் என்பதை அவர்கள் மறந்து போனார். Look at this boy tormented with the spirit of independence. இந்த மனிதனை பாருங்க, இந்த இளைஞனை பாருங்க, அந்த இளைய குமாரன் அந்த சுயாதீன ஆவியினாலே அலக்களிக்கப்படுகிறான். I don't want to be bothered by my father anymore. இதற்கு மேலே என்னுடைய தகப்பனாருடைய தொந்தரவு என்பது எனக்கு வேண்டவே I don't want his guidance. அவருடைய எந்த வழிகாட்டுதலும் எனக்கு வேண்டியதில்லை. I don't want his counsel or involvement in my life. அவருடைய ஆலோசனையோ அவர் என்னுடைய வாழ்க்கையில் இடைப்படுவதோ எனக்கு வேண்டியதில்லை என்ற முடிவுக்கு I don't வருகிறார். want his instruction or influence upon my life. அவருடைய வழிகாட்டுதலோ என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் செலுத்தத்தக்க எந்த செல்வாக்கும் எனக்கு வேண்டாம் என்று அவன் மறுக்கிறான். I don't want to be held accountable by my father. என்னுடைய தகப்பனாருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கிற ஒருவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் I don't கருதுகிறான். want to receive chastisement when I am wrong. நான் தவறு செய்கிற பொழுது என்னை கண்டித்து திருத்துகிற ஒரு நபராக என்னுடைய தகப்பனார் இருக்க வேண்டியதில்லை என்று அவன் I தீர்மானிக்கிறான். just need his money. அவர் எனக்கு தேவை அவருடைய பணம், I need his blessings. அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், I need his benefits. அவருடைய நாள் உண்டாகிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ள I got வேண்டும். my share. இப்பொழுது என்னுடைய பங்கு எனக்கு கிடைத்து விட்டது. Now I will walk out. இப்பொழுது இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போய் விடுகிறேன். Once I receive what I wanted, எனக்கு என்ன தேவையோ அதை நான் பெற்றுக்கொண்ட பின்பு I will do my own thing. நான் என்னுடைய வழிகளிலே நான் நினைத்ததை போல நடப்பேன். I will walk in my own way. என்னுடைய வழிகளிலே சுய வழிகளிலே நான் நடப்பேன். I don't want anyone telling me where to go, where not to go. எங்கே போக வேண்டும் அல்லது எங்கே போக கூடாது என்று யாரும் எனக்கு ஆலோசனை சொல்வதை நான் வெறுக்கிறேன். I don't want anyone, no father, to tell me what I can do, what I should not do. நான் என்ன செய்ய வேண்டும் அல்லது என்ன செய்யக்கூடாது என்ற ஆலோசனை சொல்லுகிற ஒரு தகப்பனார் இப்பொழுது எனக்கு தேவையில்லை. I don't want God to lead me. தேவனாகிய கர்த்தர் என்னை வழிநடத்த வேண்டியது எனக்கு இப்பொழுது தேவையில்லை. If I need something, I'll come to God. ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு தேவை இருக்குமானால் அந்த கடவுளிடத்திலே நான் போவேன். If I have an emergency, I will contact God. எனக்கு ஒருவேளை ஒரு எமர்ஜென்சி ஆக அவசரமாக
முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு ஆபத்து இருக்குமானால் அப்பொழுது நான் இந்த கடவுளிடத்தில் If வருவேன். I run out of food, I will think about God. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுச்சுன்னா நான் தேவனை நோக்கி பார்ப்பேன். If there is a famine in the country, then I will come to God. ஒரு தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டு விட்டதனால் எனக்கு வந்த பசியின் நிமித்தமாக நான் தேவனை நோக்கி The பார்ப்பேன். only time the boy remembered the father was when he was hungry. பாருங்க, இந்த பையன் எப்ப தன்னுடைய தகப்பனை நினைச்சான் தெரியுமா? வயித்துல பசி வந்தபோது. If there was no hunger, அவங்க பசி என்ற ஒன்று அவனுக்கு வராமல் போயிருக்குமானால், if things were going on fine, அவனுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடந்து he would have கொண்டிருந்திருக்குமானால் never walked back home. அவன் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியத்துமே இல்லை. The only reason he came back அவன் for, வீட்டுக்கு வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் உண்டு. now my pocket is empty, இப்பொழுது என்னுடைய பாக்கெட்ல பணம் கிடையாது, my stomach is empty, என்னுடைய வயிற்றிலும் இடம் இல்ல, I பசி did not இல்ல. get a job, இப்ப பசியும் இருக்குது, வேலை கையில இல்ல. and therefore he comes to the father. ஆகவே என்னுடைய தகப்பனாரிடத்திலே வருகிறேன். And do you know what he came for? ஆனா அந்த தகப்பனாரிடத்துல எதுக்கு வந்தா? I am hungry, பா எனக்கு பசியா இருக்கு. my servants are not hungry. என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களே அவங்களுக்கு பசி இல்ல. If I go to my father, என்னுடைய தகப்பனாரிடத்தில் நான் போவேன், and if I become one among the servants, அந்த அப்பாவுக்கு இருக்கிற வேலைக்காரர்கள ஒருவனாக நான் மாறிட்டேன்னா I will continue to get food. இப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? என் பசிக்கு சாப்பாடு கிடைச்சிரும். You see the descent? ஆகவே அங்க மேல இருந்து எப்படி கீழே இறங்கி வந்தான்றத பாருங்க. The spirit of independence in a Christian will always draw him away from sonship and turn him into a slave very soon. ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இப்படிப்பட்ட சுயாதீனத்தின் ஆவி கிரியை செய்யும் பொழுது அவன் எந்த நிலையில் இருந்தானோ அந்த நிலையில் இருந்து அவன் அடிமைத்தனத்தின் நிலைக்குள்ளே மாறுகிறான். That is why Apostle Peter said, அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை சொல்லுகிறவர்களே, once you were going astray, நீங்கள் ஒரு காலத்திலே தூரமாய் இருந்தீர்கள், சிதறுண்டவர்களாய் இருந்தீர்கள், you were astray, நீங்கள் ஒரு காலத்திலே சிதறுண்டவராய் இருந்தீர்கள், but now you have been turned to the shepherd of your souls. இப்பொழுது உங்களுடைய ஆத்துமாவினுடைய மேய்ப்பரிடத்திற்கு திரும்பி இருக்கிறீர்கள். That means, what is the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன? Now you have a leader. இப்பொழுது உங்களுக்கு நழி நடத்தி செல்லுகிற ஒரு தலைவர் உண்டு. You have somebody who guides your steps. உங்களுடைய பாதைகளிலே உங்களுடைய கால்களுக்கு முன்பாக நடந்து செல்லுகிற ஒரு தலைவர் உண்டு. Who takes you in and out. உங்களை உள்ளும் புறமும் அழைத்து செல்லுகிற ஒருவர் உண்டு. Who calls you by name and leads your way. உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்கு முன்பாக செல்லுகிற ஒரு தலைவர் உண்டு. You know, when a young man, young girl will lose the fact that they have God as their father, ஒரு இளைஞனோ அல்லது ஒரு இளைஞியோ எப்பொழுது தேவன் தன்னுடைய தகப்பன் என்ற அந்த ஸ்தானத்தை இழக்கிறாங்கன்னு கேட்டா, the moment they want to live independent of God's guidance. அவர்கள் சுயாதீனமாக தேவனுடைய வழிநடத்தல் எனக்கு வேண்டாம் என்று தீர்மானித்து வாழ தொடங்குகிற பொழுது இந்த ஆபத்து வருது. They lose the perspective of who God is. அவர்கள் தேவன் யார் என்று அந்த எண்ணத்தில் இருந்து வழுவி வருகிறார்கள். They look God as the one who blesses them. தேவனை ஆசீர்வதிக்கிற ஒருவராக மாத்திரமே பார்க்கிறார்கள். They start seeing God only as a healer. அவரை தேவனாகிய கர்த்தர் சுகம் கொடுக்கிற ஒருவர்ங்கிறது மட்டுமே அவர்களுக்கு தெரிகிறது. Only as a provider. அவர் ஏதோ எனக்கு வேண்டியதை தருகிற ஒருவராக பார்க்கிறார்கள். Only as a rescuer. அவர் எப்பொழுதும் என்னை மீட்கிற ஒருவர் என்று அவரை பார்க்கிறார்கள். Only as a refuge in times of trouble. என்னுடைய பிரச்சனையின் நேரத்திலே போகத்தக்க ஒருவர், அடைக்கலமாய் இருக்கத்தக்க ஒருவர் என்று பார்க்கிறார்கள். But they can never connect with him as their father. ஆனால் அவர்கள் ஒருபோதும் அவரை ஒரு தகப்பன் பிதா என்கிற உறவுக்குள்ளே வருகிறதில்லை. This evening the Lord wants to deliver us from the spirit of independence. இந்த இரவிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த சுயாதீனத்தினுடைய ஆவியிலிருந்து விடுதலையாக்குவாராக. Jesus said, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், without me you can do nothing. ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. If the branches are connected with the vine, you will give much fruit. ஆண்டவர் சொன்னார், அந்த கொடியோடு அந்த செடியோடு அந்த கொடிகள் இணைக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே அவை கனி கொடுக்கும். This night, if you want to regain your sonship and be delivered from the spirit of slavery, it is high time to bury the spirit of independence. இன்றைக்கு அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து விடுதலை ஆகி தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. சுயாதீனத்தின் ஆவியை உங்களை விட்டு வெளியே அனுப்புங்க.
Ask the Lord today, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்த்து கேளுங்க. Lord, I have lived independently from your spirit. ஆண்டவரே, என்னுடைய ஆவியிலே சுயாதீனம் உள்ளவனா நான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டேன். I have tried to do whatever I wanted to do. என்னை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்யவே நான் விரும்பி இருந்திருக்கேன். I wanted to fulfill my will. என்னுடைய சித்தம் என்னவோ விருப்பம் என்னவோ அதையே நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். I used you to achieve my own ends. ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள நான் உம்மை பயன்படுத்தி இருக்கிறேன். I'm sorry, Lord. ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக. You are a father நீர் என்னுடைய தகப்பன். and you lead me. நீர் எனக்கு முன்பாக என்னை வழிகாட்டி அழைத்து செல்லுகிறவர். The Lord said, ஆண்டவராகிய தேவன் as a சொன்னார், father bears his son child upon his shoulder, so have I borne you all these years. ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருகிறதை போல இந்நாள் வரைக்கும் நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன். Hallelujah. ஹல்லேலூயா. The Holy Spirit is speaking to you. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். Have you started straying away from God to fulfill what you want instead of what God wants in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை காட்டிலும் நீங்கள் விரும்புகிறதான் உங்களுக்கு வேண்டும் என்ற அந்த நிலைக்கு நீங்கள் வருகிறீர்களா? You will be caught up in the spirit of slavery. நீங்கள் ஒன்றை கவனிங்கள், இப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிக்குள் சிக்கிக் கொள்கிறீர்கள். Number 2. இரண்டாவதாக, How did this boy end up from being a son to declaring himself as a slave? இந்த அவன் குமாரனாக இருந்தவன் என்னை வேலைக்காரராக வைத்துக்கொள்ளும் என்ற நிலைக்கு வந்தானே, ரெண்டாவது அந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? Number 1, முதலாவது நான் the சொன்னேன், spirit of independence. முதலாவது சொன்ன அவனுக்குள்ள இருந்த சுயாதீனத்தின் ஆவி. Number 2, ரெண்டாவது the spirit of indiscipline. ரெண்டாவது அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்க மறுக்கிற ஒரு ஆவி, ஒழுக்கமற்ற வாழ்க்கை, indiscipline. அடுத்து ரெண்டாவது ஒழுக்கத்துக்குள்ளே அவன் வர விரும்பவில்லை. The spirit of indiscipline. அது என்ன? அவன் உன்னை ஒருவனாயில என்னை ஒழுக்கத்துக்குள்ள நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான். Verse 13. நீங்க 13 வசனத்தை பாருங்க. Not many days later, சில the நாளைக்கு younger பின்பு son gathered all that he had and traveled to a distant country where he squandered his estate in foolish living. இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. Verse 19. நீங்கள் 19 வசனத்தை கவனித்தால் He says, I am no longer worthy to be called your son. நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. Verse 30. 30 வசனத்திலே He says, the elder brother says, he devoured your assets with prostitutes. அவனை குறித்து மற்ற குமாரன் சொல்லுகிறான், வேசிகளிடத்திலே உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். When the spirit of adoption will not work in you and the spirit of slavery overcome you. எப்பொழுது புத்திர சுவிகாரத்தின் ஆவி அங்கே செயல்படவில்லையோ அடிமைத்தனத்தின் ஆவிதான் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கும். When will that happen? எப்பொழுது அது நடக்கும்? Number 1, முதலாவது the spirit of independence. முதலாவது சுயாதீனத்தின் ஆவி உங்களுக்குள்ள வரும் பொழுது. Number 2, இரண்டாவது the spirit of indiscipline. அங்கே ஒழுக்கம் இன்மையின் ஆவி உள்ள வரும்போது You lose every sense of holiness. அப்ப பரிசுத்தம் என்றதை குறித்த சிந்தனையே அற்றவர்களாக வாழ ஆரம்பிப்பாங்க. You start to rejoice in wickedness. நீங்கள் அந்த துன்மார்க்கத்திலே மகிழுகிற நபர்களாக மாறிடுவீங்க. You begin to say, நீங்கள் என்ன சொல்ல ஆரம்பிப்பீங்க? I will walk in the counsel of the ungodly people. நான் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்கவே விரும்புகிறேன் என்று சொல்வீர்கள். I will stand in the way of sinners. நான் பாவிகள் நிற்கிற வழியிலே நிற்பேன் என்று I சொல்வீர்கள். will sit in the seat of the scornful. அவர்கள் அந்த பரிகாசம் பண்ணுகிறவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்து இருப்பேன்றீங்க. I don't delight in the word of God anymore. நான் தேவனுடைய வார்த்தை இதற்கு மேலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியின் அனுபவமாக இல்லாமல் போய் விடுகிறது. I will not obey the word of God anymore. இனிமேல் நான் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய போகிறது இல்லை என்ற நிலை எடுப்பீர்கள். Even though what I know is wickedness, I still will have pleasure in wickedness. அது துன்மார்க்கத்தின் காரியம், கெட்ட காரியம் என்று அறிந்திருந்தும் கூட எனக்கு இப்பொழுது அவை மகிழ்ச்சியான காரியங்களாய் மாறிவிடுகிறது. I will presumptuously commit sins against God. நான் துணிகரமாக தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன். I know the Holy Spirit is convicting me. என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை குத்தி உணர்த்தி கொண்டு இருக்கிறார் என்று நான் அறிந்திருந்தும்
இருந்தும் I கூட know the Spirit of God is convicting me of sin and righteousness. இந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆவியானவர் எனக்குள்ளே கண்டித்து உணர்த்தி கொண்டு இருந்தும் கூட I can feel that he is convicting me about the coming judgment. எனக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, அந்த நியாய தீர்ப்புக்கு நான் முகம் கொடுத்து ஆக வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டு வந்தும் கூட Though the Lord is reminding me of the consequences, என்னுடைய பாவத்தினால் உண்டாகிற விளைவு இன்னது என்பதை தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து எனக்கு வலியுறுத்தியும் கூட I continue to go forward and surge into darkness. நான் இருளின் பாதையிலே தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கிறேன். I know I'm misusing the resources God gave me. தேவனாகிய கர்த்தர் எனக்கு எத்தனையோ நல்ல வளங்களை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அந்த வளங்களையே நான் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். The time belongs to my father. என்னுடைய தகப்பனார் கொடுத்ததனாலே என் கைகளிலே நல்ல காலமும் நேரமும் இருக்கிறது. The Abba Father has given me money. அப்பா பிதாவா என்று அழைக்கிற தேவன் என்னுடைய கரத்திலே பணத்தை கொடுத்திருக்கிறார். The Abba Father has given me strength. அவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். The Abba Father has given me opportunities. அவர் எனக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். The Abba Father has given me freedom. அவர் எனக்கு எத்தனையோ விடுதலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். He has answered my prayers. என்னுடைய ஜெபத்துக்கு அவர் He பதிலளித்திருக்கிறார். has an open door before me. அவர் எனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். All his benefits are bestowed upon me. அவர் எனக்கு என்ன நன்மை வேண்டுமோ அத்தனையும் என் மேலே பொழிந்திருக்கிறார். All that I'm rejoicing and enjoying is all belonging to the Abba Father. இன்றைக்கு நான் அனுபவிக்கிற சகல நன்மைகளும் என்னுடைய அப்பா பிதாவினிடத்திலிருந்து வந்ததுதான். But in spite of knowing all of that, இது எல்லாமே அவர் தந்தது என்று நான் மனப்பூர்வமாய் அறிந்திருந்தும் there is a spirit of indiscipline that works in the hearts of men, எனக்குள்ளே ஒரு ஒழுக்கம் இன்மையின் ஆவி செயல்படுகிறது. desiring unrighteousness, எனக்கு துன்மார்க்கத்தின் மேலே பிரியம் கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்கிறது. taking pleasure in sin, இன்றைக்கு பாவத்தின் மேலே சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு காரியம் இருக்கு. running after youthful lusts. என்னுடைய இளமையினுடைய இச்சையின் பாரங்களிலே ஓடுவதற்கு I முனைகிறேன். know this is darkness. இது இருளிலே கொண்டு போய் விடும் என்று நான் அறிந்திருந்தும் I கூட know this is taking me to the pit. இது என்னை பள்ளத்தாக்கிலே தள்ளிவிடும், குழிக்குள்ளே என்னை அழுத்திவிடும் அறிந்திருந்தும் கூட I know day by day I'm sinking deep into a mire and clay. அந்த உளையான சேற்றிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் என்னுடைய கால்கள் புதையுண்டு போகிறது என்று நான் அறிந்திருந்தும் கூட I know my behavior is turning into an addiction in my life. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுவிட்ட பழக்க வழக்கங்கள், அந்த கெட்ட பழக்கங்களுக்கே நான் அடிமையாகி கொண்டிருக்கிறேன் என்று நான் நன்றாய் புரிந்திருந்தும் கூட The very things I ran after have started turning me into a slave. இன்றைக்கு அந்த காரியங்களிலே எந்தெந்த காரியங்களை நோக்கி ஓடினேனோ அவை எல்லாம் இன்றைக்கு என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. Some of you know, some of the things are giving you sleepless nights. இன்றைக்கு எத்தனையோ உங்களுக்கு தெரியும், உங்களை எத்தனையோ இரவுகள் தூக்கமில்லாத இரவுகளாய் நீங்கள் கழித்தீர்கள். It is turning you into a dishonest person. காரணம் இன்றைக்கு அவை உங்களை ஒரு நேர்மையற்ற பிள்ளைகளாக மனிதர்களாய் மாற்றி It is இருக்கிறது. draining your resources. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நன்மையான காரியங்களை அவை அழித்துக் It கொண்டிருக்கிறது. is draining your precious time, உங்களுடைய நல்ல நேரங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. your precious savings. உங்களுடைய இதுவரை சேர்த்திருந்த பணங்கள் விரயமாகி கொண்டிருக்கிறது. All your brain power is getting damaged. உங்களுக்குள்ளே இருந்த நல்ல சிந்திக்கிற எண்ணங்கள் முதல் கொண்டு இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. Your straight ways are becoming crooked. உங்களுக்கு இருந்த நேரான வழிகள் கோணலான வழிகளும் குறுகலான சந்துகளாலும் You மாறிக்கொண்டிருக்கிறது. know you are not able to control your eyes. உங்களுக்கு இப்பொழுது நன்றாய் தெரிகிறது, உங்களுடைய கரங்களிலே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை இல்லை. You know you are running deep into the mire. இப்பொழுது நீங்கள் உளையான சேற்றுக்குள்ளே சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள், தொடர்ந்து உள்ளே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிகிறீர்கள். The Lord has kept a conscience within us. ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளே மனச்சாட்சியை வைத்திருக்கிறார். The Lord has put His Holy Spirit within us. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has brought teachers into our lives. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எத்தனையோ கற்பனைகளையும் கட்டளைகளையும் கற்றுக் கொடுத்து In கொண்டிருக்கிறார். so many ways He is communicating to us. எத்தனையோ விதங்களிலே எம்மை அடையும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த தொடர்பாடல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். Constant draining of energy. ஆண்டவராகிய தேவன் எத்தனையோ காரியங்களை செய்தும் நாம் நம்மை வீணாக்கி The கொண்டிருக்கிறோம். constant draining of your energy. உங்களுடைய பலம் வீணாகி கொண்டிருக்கிறது. The constant struggle you're facing in your heart. உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். It is giving you a message.
நான் இந்த இடத்துல ஒரு செய்தி இருக்கு. No, it is giving you a message. இதுவே உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. You are walking in indiscipline. நீங்கள் ஒழுங்கீனத்தின் ஆவியை உடையவராய் You are இருக்கிறீர்கள். walking in sin. நீங்கள் இப்பொழுது பாவத்துக்குள்ளே நடந்து You are கொண்டிருக்கிறீர்கள். wasting your money. உங்களுடைய பணத்தை வீணாய் விரயமாக்கி You are கொண்டிருக்கிறீர்கள். destroying your moral life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நல்லொழுக்கத்தை கெடுத்துக் You are கொண்டிருக்கிறீர்கள். running out of control. நீங்களே உங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிலைமை கைமீறி போகிறது. The boy knew it very well. அந்த இந்த இளைய குமாரனுக்கு இந்த காரியம் நல்லாவே தெரியுது. He was not born in a sinful family. அவன் பாவம் நிறைந்த குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல. He is born in the family of a loving father. ஒரு அருமையான நேசிக்கிற தகப்பனுள்ள குடும்பத்தில் அவன் பிறந்தவன். He knows the difference between righteousness and unrighteousness. அவனுக்கு நீதி என்றால் என்னவென்றும் அநீதி என்றால் என்னவென்றும் தெள்ளத் தெளிவாய் தெரியும். He knows the difference between discipline and indiscipline. அவனுக்கு ஒழுக்கம் என்றால் என்ன, ஒழுக்கம் இன்மை என்றால் என்ன என்ற வித்தியாசத்தை அவனால் புரிந்து கொள்ள He முடியும். knows the purity of his father. அவனுடைய தகப்பனாருடைய பரிசுத்தம் என்னதென்று அவன் அறிவான். He knows the righteous living of his father. அவனுடைய தகப்பனாருடைய நீதி உள்ள வாழ்க்கை அவனுக்கு தெரிந்திருந்தது. In spite of that, இவை எல்லாம் இருந்தும் கூட he gives himself into the spirit of indiscipline. அவன் ஒழுக்கம் இன்மையின் ஆவிக்கு தன்னை விற்று போட்டதனாலே What is the result? முடிவு என்னங்க? The story that started, a man had 2 sons. ஒரு தகப்பன் இருந்தார், அந்த தகப்பனாருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று ஆரம்பித்த இந்த உவமை The same story descends to the level of, I am not worthy to be your son. அந்த கதை வழுகி கீழே வந்து, நான் உம்முடைய குமாரனாய் இருக்கிறதுக்கு பாத்திரவான் அல்ல என்று அவனே வாயை திறந்து சொல்லுகிற அளவில் கொண்டு வந்து விடுகிறான். Make me one of your slaves. உம்முடைய வேலைக்காரன் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று அவனே வாயை திறந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. Listen to me. நன்றாக கவனிங்க. The father did not condemn him to be a slave. இவனை வேலைக்காரனாகவே நீ இருக்க வேண்டும் என்று இந்த தகப்பன் நியாய தீர்ப்பு எதுவும் செய்யல. The father did not change his title from son to slave. இனிமேல் எனக்கு குமாரன் இல்லப்பா, நீ வேலைக்காரன் தான் அப்பா மாத்தியும் வைக்கல. The father did not say you are unworthy. அந்த தகப்பனார் நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி அற்றவன் என்று சொல்லவும் இல்லை. Who said it? இதை சொன்னது யார்? யார் சொன்னாப்பா? Not the father, தகப்பன் சொல்லலைங்க. not the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவன் சொல்லுங்க. Nobody said that. யாரும் சொல்லல. He declared. இவனே தன்னுடைய வாயை திறந்து சுய அறிக்கை செய்கிறான். God doesn't have to declare us as sinners. தேவனாகிய கர்த்தர் நம்மை பாவிகள் என்று தீர்க்க வேண்டியதே இல்லை. The Bible says, வேதம் சொல்லுது, our own conscience will condemn us. நம்முடைய மனச்சாட்சியே நம்மை நியாயம் தீர்க்கும். Our own conscience. நம்முடைய சுயமா நமக்குள்ள இருக்கிற மனச்சாட்சியே நம்ம குற்றவாளிங்கிறத சொல்லிடும். Think about it for a while. இதை தயவு செய்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. Is your conscience telling you you are a son, you are a daughter, or is it telling you you are not worthy? உங்களுடைய சொந்த மனச்சாட்சி நீங்க தேவனுக்கு குமாரனா இருக்கிறீங்க, குமாரத்தியா இருக்கிறீங்கன்னு சொல்லுதா, அல்லது அதுக்கு நீ தகுதியே அற்றவனாக இருக்கிறாய் என்று சொல்லுதா? Is your own conscience telling you I am still the son, or is it condemning you and saying you are only worthy to be a slave? உங்களுடைய சொந்த மனச்சாட்சி உங்களை பார்த்து நீ குமாரனா இருக்கிறாய்ன்னு சொல்லுதா, இல்லப்பா நீ குமாரனுக்கு தகுதி அற்றவன், நீ வேலைக்காரனா இருக்கத்தான் லாயக்கு என்று சொல்லுதா? Where is our state? அது என்ன சொல்லுது? First I said, முதலாவது நான் சொன்னேன், the spirit of independence turns the spirit of adoption into the spirit of slavery. முதலாவது இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அடிமைத்தனத்தின் ஆவியாய் மாற்றுகிறது இந்த சுயாதீனத்தின் ஆவி. Number 2, இரண்டாவது the spirit of indiscipline descends him into the pit of slavery. இந்த அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளே தள்ளுவது இந்த ஒழுக்கமின்மையின் ஆவி. Third one, மூன்றாவதாக the spirit of inferiority. தாழ்வு மனப்பான்மையின் ஆவி. The spirit of inferiority. மூன்றாவது இந்த தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருகிற ஒரு ஆவி. Verse 15. நீங்க 15 வசனத்தை பார்த்தா,
In every word you can see the word he. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் அவன் அவன் என்கிற வார்த்தையை நம்ம படிக்க முடியும். God did not put him there. It was all about him. He. அங்கே தேவன் ஒன்றும் இல்லை, அவன் தான், அவனே சொல்லிக் கொள்ளுகிறார். Verse 15 says, நீங்க 15 வசனத்தை பார்த்தா, he went and joined himself to a citizen of that country. அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்திலே போய் அவன் ஒட்டிக்கொண்டான். தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு. என்னது அது? ஒட்டிக்கொண்டான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அவர் ஒட்டிக்கிட்டாரா இவன் ஒட்டிக்கிட்டானா? சொல்லுங்க. அவர் கூப்பிட்டாரா, வாப்பா ஒட்டிக்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாரா? வசனம் என்ன போட்டிருக்கு? இவனே போய் ஒட்டிக்கிட்டானா? போய் he went and joined himself. இவனே போய் அவரோட போய் ஒட்டிக்கிட்டான். It is implied that he was never invited or he was never wanted in the first place. இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது அவனை யாரும் கூப்பிடவும் இல்லை, அவன் அந்த இடத்துல தேவை உள்ளவனாக கருதப்படவும் இல்லை. You know, some people come and say, Anna, I want to come with you, Anna. I want to come with you, Anna. சில ஆள் வந்து சொல்லுவான், அண்ணே உங்களோட கூட வர போனேண்ணே, நான் உங்களோட வந்துடுறேண்ணே. I never called you. நான் உன்னை கூப்பிடவே இல்லையப்பா. Have you seen such people? உங்களுக்கு தெரியும், அப்படிப்பட்ட ஆட்களை உங்களுக்கு சந்திச்சிருப்பீங்க. He was never invited. அவங்க யாருமே அவங்கள அழைப்பே கொடுக்கல. This boy was never wanted. இவனுக்கு அந்த தேவை அந்த இடத்துல இல்லை. He probably begged his way through to get into connection with this countryman. அந்த தேசத்தில் இருந்த ஒரு மனுஷனோட எப்படியாயிரும் நான் ஒட்டிக்கணும்னு பிரயாசப்பட்டு போய் ஒட்டிக்கிறான். I think he begged him. அவனை போய் கெஞ்சிருப்பான், ஐயா நான் உங்களோட ஒட்டிக்கிறேன். Please, I want to be with you. நான் உங்களோட இருக்க விரும்புகிறேன், என்ன தயவு செய்து சேர்த்துக்குங்க. I think when he went to him, he never asked any he had no expectations and he put no conditions. அவனிடத்துல போய் அந்த ஆள் எனக்கு இதெல்லாம் தருவாருங்கிற எதிர்பார்ப்பும் இல்லை, இதெல்லாம் தந்தா தான் நான் உங்க கூட இருப்பேன்னு எந்த நிபந்தனையும் இவனால் வைக்க முடியல. I want you to closely watch the second part of that verse. இந்த வசனத்துடைய இரண்டாம் பகுதியை நீங்க தயவு செய்து கவனிங்க. He went and joined himself. அவனோடு போய் ஒட்டிக்கொள்ளுகிறான். What did that man do? அந்த மனுஷன் என்ன செய்தான்? He sent him to feed pigs. அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். It was not his choice. இவர் தான் இல்லைங்க, நான் தான் பண்டி மேய்க்கிறதுக்கு எனக்கு விருப்பமாக இருக்கேன், எங்கள் அங்கே அனுப்புங்கன்னு இவருடைய தேர்ந்தெடுப்பு எதுவும் கிடையாது. You know what happened there? இங்கே என்ன நடந்தது தெரியுமா? He lost the power of making personal choices for his life. தன்னுடைய வாழ்க்கைக்கென்று தெரிந்தெடுப்புகளை செய்யத்தக்க அந்த நிலை கூட அவனுக்கு இல்லை, அந்த உரிமைகள் அவனுக்கு மறுக்கப்பட்டாச்சு. He was dragged around, misused and abused by somebody whom he never knew before. அவன் இதற்கு முன்பாக அறியாத ஒரு நபர் அவனை எல்லா விதத்திலும் தவறாக பயன்படுத்துகிற வாய்ப்பை இவன் அவனுக்கு கொடுத்துட்டான். When all the other boys of his age were running around in freedom, here was a boy going after pigs. அவனுடைய வயதை ஒத்தவர்கள் விடுதலையோடு பல வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவன் பன்றிகளுக்கு பின்பாக போக வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு உள்ளாகிறான். And that too alone. இது கூட எப்படின்னு தெரியுமா? தனி ஒருவனாக, one man with all the pigs. ஒரு மனிதனும் பன்றிகள் சுற்றி இருக்கிறது. That's what sin does to us. இதுதான் பாவம் நமக்கு கொடுக்கிற காரியம். It will send you where it wants and it will leave you alone. இந்த பாவம் உங்களை எங்க அனுப்ப வேணுமோ அங்க அனுப்பி உங்களை தனித்தவனாக்கும். He was left with the pigs. அவன் பன்றிகளோடு தனித்து விடப்பட்டான். All his glamorous story just vanished in an instant. இதுவரையில் அவனை பற்றி படிச்சுக்கிட்டு வந்தோமே, அருமையான காரியங்கள், இந்த இடத்துல காரியம் மாறி போகுது. It was as if somebody pulled the plug of the party and said the game is over, you can go home. இப்போ பாருங்க, ஏதோ ஒரு விழா நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு வந்து ஒருத்தர் பிளக்க முடுங்கி இனிமேல் ஒண்ணு இல்லை எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னத போல ஆச்சு. Suddenly the light becomes darkness. திடீர்னு எல்லா வெளிச்சமும் இருளாயிச்சு. A success story turns into a failure. ஒரு நல்ல கதை வந்துட்டு இருந்து வெற்றியாளனா மேல போவான்னு பார்த்தா திடீர்னு கீழே வந்து கிடக்குறான். A super hit becomes a shameful act. ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டியதை பார்க்கும் பொழுது அந்த நல்லா முடியும்னு நினைச்சோம், முடிவோ மோசமா போகுது. That's why in Proverbs 29:1 the Bible says, சங்கீதங்களின் Proverbs 29:1, நீதிமொழிகள் 29:1 பார்க்கிற பொழுது, he who is often reproved and hardens his neck
shall suddenly be destroyed without remedy. அடிக்கடி கடிந்து கொண்டும் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துறவன் சடுதியிலே நாசமாவான் என்று வேதம் சொல்லுது. Listen, my friends. நல்லா கவனிங்க. Listen. நல்லா கவனிங்க. We all have the power to make choices. பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தேர்ந்தெடுக்கிற ஒரு வல்லமை இருக்கு. But none of us the power to choose our consequences. ஆனால் இந்த சூழ்நிலைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மை நமக்கு இல்லை. He made the choice to join. இப்ப பாருங்க, ஒட்டிக்கொள்ளுகிற காரியத்தை இவர் தேர்ந்தெடுத்தார். But he could not choose the consequence of feeding the pigs. இப்ப பன்னிய மேய்க்கிறதை இவரா தேர்ந்தெடுத்துக்கொள்ள, இது அவர் மேலே திணிக்கப்பட்டது. He had to live satisfied living with the pigs. தனக்கு கிடைச்ச வரைக்கும் போதும் ஐயா, இந்த பன்னி மேய்க்கிற வேலையாவது எனக்கு கிடைச்சது என்று திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்துட்டான். The end of the story was, இந்த கதையினுடைய முடிவு என்ன? he even went so low, he started desiring to eat what the pigs were eating. இவனுடைய நிலையில தாழ்மையின் கீழே தாழ்மை எங்க வந்துன்னு கேட்டா, எவ்வளவு தூரம் கீழே தாழ்ந்து போனான்னா, ஒரு கட்டத்துல பன்றி தின்னுகிற தவிட்டெல்லாம் தின்னா என்னங்கிற நிலைமைக்கு வந்தான். Do you see the power, the spirit of inferiority working in him? இதுதான் அவனுக்குள்ளே தன்னை குறித்த குற்ற உணர்ச்சியின் தாழ்மை ஆண்மை உள்ள வந்துருச்சு. Inferiority, the spirit of inferiority. இப்ப அவனுக்குள்ள தன்னை குறித்த என்ன எண்ணம், தான் ஒண்ணுக்கும் உதவாதவன் என்கிற குற்ற உணர்ச்சியின் ஆவி. He goes and joins a stranger. Say it again. He goes and joins with a stranger. அவன் இன்னொரு அந்நியனிடத்திலே போய் ஒட்டிக்கொள்கிறான். He is willing to feed the pigs. அவனுடைய பன்னியை மேய்க்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டான். He went so low, he was desiring to eat what the pigs were eating. இந்த பன்றிகள் என்ன சாப்பிடுதோ அதை சாப்பிடுற அளவுக்கு குற்ற உணர்வுல கீழே வந்துட்டான். What do they feed the pigs? நீங்க சொல்லுங்க, பன்னிக்கு என்ன சாப்பாடு கொடுப்பாங்க? Do they give them buffet meals? நல்ல பஃபே கொடுப்பாங்க. Do they give what is prepared in Master Chef? சொல்லுங்க, அவனுக்கு ஒரு நல்ல மாஸ்டர் செஃப்பை கூப்பிட்டு இன்னைக்கு பண்ணிக்கலாம் நல்ல சாப்பாடு போடுப்பான்னு சொல்லுவாங்களா? All the waste, all the filth is fed to the pigs. என்ன கழிவு இருக்கோ, என்ன மீதி இருக்கோ அதை திங்கிறதுக்கு. Pigs are one of the scavengers in our system. நம்முடைய காரியங்களில் கழிவுகளை உண்டு வாழுகிற ஒரு மிருகம்தான் பன்றி. Look at what his inferiority took him to. அப்ப இவனுடைய இந்த குற்ற உணர்வு அவனை எங்க கடைசியா கொண்டு போய் விட்டது? Anything to eat is enough. திங்கிறதுக்கு என்ன கிடைச்சாலும் போதும்யா, வயிற்று பசியை தீக்கிறதுக்கு எது கிடைச்சாலும் பரவாயில்ல. He lost his decency and decorum to such a level. இப்ப அவனுக்கு இருந்த எல்லா அந்தஸ்து, எல்லா பண்பாடு எல்லாத்தையும் விட்டான். பசி வந்துட 10 பறந்துச்சு. He wanted to go down to any level. எந்த நிலைக்கு கீழே இறங்க ஆயத்தமாயிட்டாங்க? The spirit of inferiority. அதுதான் குற்ற உணர்வின் ஆவி. You know what is that? அது என்ன தெரியுமா? I am not worthy of good food. எனக்கு நல்ல சாப்பாட்டுக்கு நான் தகுதியற்றவங்க. I am worthy of pig's food. எனக்கு பண்ணி கிடைச்ச சாப்பாடு தாங்க எனக்கு தகுதி. I am worthy of living with unknown strangers. எனக்கு அறிமுகம் ஆகாதவங்களோட வாழ்றது தான் என் விருப்பம். வில்லுனால I am worthy only to graze pigs. நான் இந்த பண்ணி மேய்க்கிற தொழிலுக்கு தான் லாயக்கு. And he comes back to the father. இப்போ தகப்பனிடத்துல ஒரு கட்டத்தில் திரும்பி வரான். Look how his mind is changed. இப்போ இங்கே தகப்பனிடத்திலே வரும் பொழுது அவனுடைய எண்ணங்கள் எப்படி மாறுபடுகிறது? The same inferiority that was driving him to become a pigster, இந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளவனாக பன்றிய மேய்க்கிற அந்த நிலைக்கு போனானே, the same inferiority reflected on his relationship with his father. இப்ப தகப்பனிடத்துல வந்து தகப்பனோட உள்ள உறவை குறித்து பேசும் பொழுது கூட இந்த தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளியே வரவே இல்லைங்க. You know what he told his father? தகப்பனை பார்த்து என்ன சொன்னார் The தெரியுமா? father did not tell him, you are not my son. அப்பா பார்த்து சொல்றேன்ப்பா, இனிமேல் நீ எனக்கு பிள்ளையே கிடையாது. இது அப்பா அப்படி சொல்லவே இல்லை. The father did not tell him, come and join with my servants. சரி வந்துட்டியா, சரி பரவாயில்ல, வா வந்து எங்க வேலைக்காரனோடையாவது இரு அப்படின்னு அப்பா சொல்லவே இல்லை. The boy himself looks at his own father and says, make me one of your servants. தன்னுடைய சொந்த தகப்பனாரை பார்த்து இந்த குமாரனே சொல்லுகிறான், நான் வேலைக்காரனா இருந்துட்டு போறேங்க. Do you know, my brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, there is a high calling on your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அழைப்பு ஒரு உயர்ந்த அழைப்பு. You are given the spirit of adoption.
உங்களை தேவன் புத்திர ஸ்வீகாரத்தினுடைய ஆவியை கொடுத்து அழைத்திருக்கிறார். He has called you as his son and his daughter. அவர் உங்களை ஒரு பெண்ணாக இருந்தால் புத்திரியாகவும் ஆணாக இருந்தால் புத்திரனாகவும் அழைத்திருக்கிறார். His own child. அவருடைய சொந்த குமாரன் குமாரத்தி என்ற அந்தஸ்தை Bought with கொடுத்திருக்கிறார். his precious blood. அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த நிலையை நமக்கு சம்பாரிச்சு கொடுத்திருக்கார். In Ephesians 2:5-7. நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே, When we were dead in sins. நாம் பாவிகளாக இருக்கிறபோது, When we were dead in sins. நாம் பாவிகளாக இருக்கிறபோது பாவத்திலே மரித்த பொழுது he has quickened us together with Christ. அவர் இயேசுவோடு கூட நம்மை உயிர்த்தெழ பண்ணினார். By grace you are saved. அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். He has raised us up together அவர் நம்மை உயிர்த்தெழ பண்ணி and made us to sit together in heavenly places in Christ. அவர் இயேசுவோடு கூட உயர்ந்த இடங்களில், உன்னதமான இடங்களிலே உட்காரவும் வைத்திருக்கிறார். The calling of God on your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பு என்ன? to sit with him, அவரோடு உட்கார்ந்திருக்கிற அழைப்பு. not to sit as a slave, ஒரு அடிமையாக வேலைக்காரனாக இருக்கிற அழைப்பு அல்ல. not to reign with him and not to be a rudimentary person in this world. நீங்கள் அவரோடு ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டீர்களே தவிர அடிமை வாழ்க்கைக்கு அழைக்கப்படவே இல்லை. He doesn't want you to be simply satisfied with food and shelter in the Father's house. அங்கே தகப்பனாருடைய வீட்டிலே சாப்பாடு கிடைச்சா போதும், தலைக்கு மேல ஒரு கூரை இருந்தா போதும். இந்த அழைப்பினால தேவன் உங்களை அழைக்கல. He has called you to relate with him personally as Abba Father. அவரோடு கூட சொந்த உறவிலே, அப்பா பிதாவே என்ற உறவிலே இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். He doesn't want you to simply depend on him. He wants you to have dominion over all things. அவர் தன்னோடு கூட ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கிற நபராக இல்லை, தன்னோடு கூட ஆளுகை செய்கிற நபர்களாக நம்மை வைத்திருக்கிறார். When will you come out of this? எப்பங்க இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவீங்க? 3 spirits you have to break today. இந்த நாளிலே 3 விதமான ஆவிகளில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். Number 1, முதலாவது, the spirit of நான் சொன்னது என்ன? the spirit of independence. முதலாவது சுயாதீனத்தின் ஆவியிலிருந்து வெளியே வரணும். I need my father's wealth. I don't need my father's presence. என்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தி வேண்டும், என்னுடைய தகப்பனுடைய பிரசன்னம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் you will get slowly from sonship into slavery. நீங்கள் அந்த புத்திரம் என்ற நிலையிலே இருந்து அடிமையினுடைய நிலைக்கு மாறுறீங்க. Number 2, இரண்டாவது, if you are controlled by the spirit of indiscipline, நீங்கள் ஒழுக்கமின்மையின் ஆவியினால கட்டப்பட்டிருந்தால், if you start misusing the opportunities God gives you to fulfill the lusts of your flesh, உங்களுடைய சரீரத்தினுடைய இச்சைகளின்படி நீங்கள் நடக்கிற ஒரு ஒழுக்கமின்மையின் ஆவி உங்களுக்குள் இருந்தால், you will slowly descend from being a son to becoming a slave. நீங்கள் குமாரன் என்கிற நிலையில் இருந்து வேலைக்காரன் என்ற நிலைக்கு இறங்கிடுவீங்க. Number 3, மூன்றாவது, if you are controlled by the spirit of inferiority, நீங்கள் குற்ற உணர்ச்சியின் தாழ்வு மனப்பான்மையின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, you will move from being a son to willingly calling yourself as the slave. நீங்களே உங்களுடைய வாயை திறந்து குமாரன் என்று அல்ல, உங்களை நீங்களே வேலைக்காரன் என்று அழைத்துக் When கொள்வீர்கள். you look at this boy, இந்த மகனை பார்க்கிற பொழுது, even though he was the son, அவன் குமாரனாய் இருந்தும் கூட you can sense the fear of rejection on his face. அவனுடைய முகத்திலே அல்லது தள்ளப்பட்ட ஒரு அனுபவம், மற்றொரு ஏற்கப்படாத ஒரு அனுபவத்தை நீங்க பார்க்க முடியும். You can see the frustration in the tone of his voice. அவனுடைய வாழ்க்கையினுடைய வார்த்தையிலே வெறுப்பை நீங்க பார்க்க முடியும். You can see him battling with failed dreams. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கனவு கண்ட காரியங்கள் ஒன்றுமே நனவாகாதனாலே தோற்று போனவனாய் நிற்கிறதை நீங்க பார்க்க You முடியும். can see his face ridden with fractured hopes. அவனுடைய நம்பிக்கை எல்லாம் சிதறடிக்கப்பட்ட முகம் உள்ளவனாய் அவன் அங்கே நிற்கிறான். Filled with shame. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வெட்கத்தினால் மூடி இருக்கிறது. I am a slave. நான் இப்பொழுது ஒரு அடிமையாக வேலைக்காரன். I am a slave. நான் ஒரு வேலைக்காரன். I am a slave. நான் ஒரு வேலைக்காரன். To whom did he say that? அவன் யாரிடத்தில் அந்த வார்த்தையை He சொன்னான்? did not tell it to his friend. அவனுடைய நண்பரிடத்தில் அல்ல. He did not tell it to a stranger. அவர் இன்னொரு இடத்திலே போனானே அந்த அறியாத நபரிடத்தில் அல்ல. He told his own father. அவனுடைய சொந்த தகப்பனாரை பார்த்து இந்த வார்த்தையை பேசுகிறான். I am not worthy to be called ஓ, your son. உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்பட நான் பாத்திரவான் அல்ல. Today the Lord asked me to pray for you
to be delivered from these three spirits that operate against the spirit of adoption to be a son. நாம் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெறாதபடி நம்மை விலக்குகிற இந்த 3 ஆவியை குறித்து இன்னைக்கு ஜெபம் பண்ணும்படி தேவன் என்னை உந்துகிறார். I'm going to rebuke those spirits in the name of Jesus. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே அந்த 3 ஆவிகளையும் நான் கடிந்து கொள்ள போகிறேன். Everyone stand up in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாம். We are going to have a time of prayer and intercession. நாம் இந்த இடத்திலே தேவனுக்கு முன்பாக ஜெபத்திலே தரித்தவர்களாய் நிற்க போகிறோம். We are going to offer a spirit of prayer. இன்னைக்கு ஜெபத்தின் ஆவியை நமக்குள்ளே கொண்டு வர போகிறோம். Some of the bondages are going to be broken in our lives. எந்த விதமான கட்டுக்கள் இருந்தாலும் இந்த மாலை வேளையில் அந்த கட்டுக்கள் அறுபட போகிறது. The devil is not happy that you are called as the son of God, the daughter of God. நீங்கள் தேவனுடைய புத்திரராகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு பிரியமே இல்லைங்க. You know why? ஏன் தெரியுமா? Because the moment you call somebody father, நீங்கள் யாராவது ஒருவரை அப்பா பிதாவே என்று அழைப்பீர்களானால் that very moment அந்த நேரத்திலேயே all the properties of the father you can claim. அந்த தகப்பனுடைய எல்லா ஆஸ்தியும் உங்களுக்கு சொந்தமாகிறது. All the blessings of the father become yours. அவர்களுடைய எல்லா தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு மாற்றப்படும். All the joy of the father become yours. அந்த தகப்பனுடைய சகல சந்தோஷத்துக்கும் நீங்களும் பாத்திரவான் ஆகிறீர்கள். All the goodness of the father is yours. அந்த தகப்பனுடைய சகல நன்மைகளுக்கும் நீங்கள் உரித்துடையவர்களாய் மாறுகிறீர்கள். So he will try to draw you away from that. அதனாலே தான் அந்த உறவுக்குள்ளே நீங்கள் போகாதபடி பிசாசு உங்களை பின்னாடி நின்று இழுக்கிறார். When God wants to give you the spirit of sonship, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தர விரும்புகிற பொழுது he will say you have the spirit of slavery. ஆனால் பிசாசு சொல்கிறான் இல்ல உனக்குள்ள அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கிறது. And he will try to draw us into that. அந்த அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளே உங்களை இழுத்து வைக்க பார்க்கிறான். He will fill your heart with fear. இந்த உங்களுடைய இருதயத்தை பயத்தினால் நிரப்ப பார்க்கிறான். Fill you with frustration. அவன் உங்களை வெறுப்பினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே விரக்தியினாலே நிரப்ப பார்க்கிறான். Fill your life with fractured dreams. உங்களுடைய வாழ்க்கையிலே நொறுங்கி போன கனவுகளாலே நிரப்ப பார்க்கிறான். He will try to control you. அவன் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி எல்லாரும் கவனிங்க. He will try to control you. பிசாசானவன் உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சியில் இருக்கிறான். He will try to overpower you. அவன் உங்களை எப்படி ஆகிலும் தன்னுடைய வல்லமைக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறான். He will encourage you to have the spirit of independence. நீங்கள் சுயாதீனத்தின் ஆவி உடையவர்களாய் மாற வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பான். Eat the fruit. Eat the fruit that the Lord said don't eat. அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். He will say eat it. அவன் என்ன சொல்லுவான் பிசாசு இல்லங்க நீங்க சாப்பிடுங்கங்கறான். Why? ஏன்? Your eyes will be opened. அப்பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும். Your eyes will be opened. அப்பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும். And you will become like gods. அப்பொழுது நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். Now you don't have to be controlled by God. ஓ அப்படி ஆகிவிட்டால் நீங்கள் தேவனால் கட்டுப்படுத்தப்படுகிற நபர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. You will not have to obey God. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய தேவை இல்லை. You don't have to be led by God. நீங்கள் தேவனால் வழிநடத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. Hereafter you will be equal with God. இதற்கு பின்பதாக நீங்கள் தேவனுக்கு சமமானவர்களாய் மாறிவிடுவீர்கள். You can give ideas to God. ஓ நீங்கள் தேவனுக்கு ஐடியா கொடுக்கிற ஆளா மாறிடலாம். You can live independent life. நீங்கள் ஒரு சுயாதீனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழலாம். No. இல்ல. No. இல்லவே இல்ல. Tell yourself today. இன்றைக்கு நீங்கள் ஒன்றை தீர்மானியுங்கள். I am no longer going to be a slave to fear. நான் இது பயத்தின் ஆவிக்கு அடிமையாய் இருக்க போகிறது இல்லை. I am going to be a child of God. நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க தீர்மானிக்கிறேன். Hallelujah. Hallelujah. இங்க சில பேருக்காக நான் ரொம்ப தனிப்பட்ட விதமாக விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். பாஸ்டர் என்னால ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட முடியல. அப்பா அப்பான்னு பாடுறேன். பட் என் லைஃப்ல உண்மையா தேவனை என் தகப்பன்னு பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. எங்கேயோ அவர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவருடைய த்ரோன் ரூம்குள்ள என்னால போக முடியல. என்னமோ என்ன பிடிச்ச பின்னாடி இழுக்குது. எனக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் பக்கத்துல போறது ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நான் என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட நேரடியா பேசியிருக்காரு. இந்த 3 ஸ்பிரிட்டுக்கும் லைஃப்ல இடம் கொடுத்திருக்கியா? The spirit of independence. என்னால எல்லாம் செய்ய முடியும்.
நானே செய்வேன், என் வாழ்க்கைக்கு நானே மாஸ்டர், ஆண்டவர் என் லைஃப்லலாம் சும்மா தலையிட வேணாம், நான் வேணுன்ற போது கடவுள்கிட்ட போயிடுவேன், எமர்ஜென்சிக்கு போவேன், இல்லை டெய்லிலாம் என்னை நடத்தணும், டெய்லி அவரால் நடத்தப்படணும், அப்படி ஆவியான சத்தத்தை கேட்கணும், இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும். நான் என்ன நினைக்கிறேனோ கடவுள் அதுக்கு வந்து செகண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப்க்கு நான் போயிட்டேன். என் வழிகளை கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கல. அவருடைய வசனம் வரும்போது ரிபெல் பண்றேன், நான் வந்து எதிர்த்து நிற்க ரெசிஸ்ட் பண்றேன். அதை நான் என்ன பேசினா சரியாயிடுமா? ஆவியானவர் பேசிட்டா கேட்டுருணுமா? இந்த மாதிரி தான் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன். நான் வந்து கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன். என் வழிகளை அவருக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன். The spirit of rebellion எனக்குள்ள எழும்புது. அந்த ஆவியினால் நீ பிடிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஆண்டு இப்படி கன்ஃபஸ் பண்ணி, லார்ட் டெலிவர் மீ, என்னை தயவு செய்து விடுவியும் நீ கேட்கணும். ஆண்டு உன்னை விடுவிப்பார். ஒருவேளை சில பேர் இருப்பீங்க, the spirit of indiscipline, உனக்கு நல்லா தெரியும் தப்புன்னு, ஆனா மனதார போய் நீ பாவம் செய்யற. ஆவியானவர் எவ்வளவு உணர்த்தினாலும் ஒளிஞ்சு துணிகரமா தப்பு செய்யற. உனக்கு தெரியும் இது உன்னை பாதாளத்துக்கு தள்ளுது, நரகத்துக்கு தள்ளுது, தேவ பிரசன்னத்தை விலக்குது, நல்லா தெரியும். உங்க அப்பா பார்க்கும்போது இது நீ செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும். ஆனா தூர தேசத்துக்கு போய் ஒளிஞ்சிருந்து பண்ணி உன் இஷ்டத்தை நிறைவேற்றும் நினைக்கிற. அது உன்னை அடிமையா மாற்றிருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட முடியல, சும்மா பாடுற தவிர, வாயில சும்மா சொல்றே தவிர, இட் இஸ் நாட் a relationship, it is just a rhetoric, சும்மா வார்த்தை தான். it is not a reality. ஒருவேளை இன்னைக்கு இதெல்லாம் பிசாசு உங்களை கொண்டு வந்து கடைசியில் உன்னை எங்க போய் உட்கார வச்சுட்டான்னா, the spirit of inferiority. என்னெல்லாம் கடவுள் பயன்படுத்த மாட்டாரு. I am good for nothing, நான் ஒரு பாவி, பன்றியோடு இருக்க தான் எனக்கு தகுதி, குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரன் இல்லை அப்படின்னு நீ ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில வாழ்ற. ஆனா ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறார் தம்முடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிற ஒரு தகுதி. பாஸ்டர், ஆனா நான் வந்து I want to be delivered from the spirit of fear, the spirit of indiscipline, the spirit of inferiority, the spirit that draws me away from the spirit of adoption. எனக்கா ஜெபம் பண்ணுங்க. உண்மையா மனஸ்தாபத்தோடு தேவனிட்ட வந்து இந்த ஆவிகள்கிட்ட எனக்கு விடுதலையை தந்து உங்களோட பிள்ளையா மாற்றும்னு சொல்றவங்க இந்த பாடல் அண்ணன் பாடும்போது தயவுசெய்து முன்னால் எழுப்பி வாங்க. இந்த ஃப்ரண்ட் ரோ எனக்கு ஃப்ரீ பண்ணி விடுங்க. ப்ளீஸ் மேக் திஸ் ஃப்ரீ. ஒரு 2 rows எனக்கு ஃப்ரீ பண்ணுங்க. Just go back, தம்பி. If the Lord has spoken to you today, just walk forward. I'm no longer a slave to fear. I am a child of God. தயவுசெய்து முன்னால வாங்க. I'm no longer a slave to fear. கீழே வந்து நில்லுங்க. Not on the stage. If anyone wants to be prayed for, just come forward. I am a child of God. I'm no longer a slave to fear. I am a child of God. I'm no longer a slave to fear. I am a child of God. Grapple me with a melody. You surround me with a song of deliverance from my enemies. Oh, till all my fears are gone. Lift your hand and say, I'm no longer a slave to fear. I am a child of God. I'm no longer a slave. Thank you, mighty Jesus. I am a child of God. I'm no longer. Lift your hand. I'm no
no longer slave to fear. I am a child of God. உண்மையா ஆண்டவர் உங்களோடு பேசி இருப்பார். ஆனா எனக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் எனக்குள்ள வேலை செய்யல. ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவரி, உதமான ஒரு அடிமைத்தனத்தை நான் இருக்கேன். ஒரு அடிமையை போல உணர்றேன். நான் இந்த தேவையில்லாத ஸ்பிரிட்ஸ்க்கு என் லைஃப்ல இடம் கொடுத்துட்டேன். இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், இன்டிசிப்ளின்ட் ஸ்பிரிட், துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுத்து ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப் எனக்கு ஒரு என்ஜாய் பண்ண முடியாம தேவ சமூகத்தை பார்த்தாலே நடுங்கிட்டு பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு தூரமா இருந்துகிட்டு விடுதலை எல்லாம் இருக்கேன். எனக்கு ஆண்டவரை மன்னிக்கணும். Please kneel down in the presence of God. ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படிடுவோம். நான் பேசின வார்த்தையை கேட்டு கடவுள் என்னோட பேசியிருக்காரு. நம்மளால வரல. I want to come forward and I want to be delivered from this spirit, indisciplined spirit. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம எதிர்த்து நிக்கிற rebellious spirit இருந்தா நம்ம முன்னாடி வந்து நான் இன்னைக்கு ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து வெற்றி எடுக்க விரும்புறேன். தேவனுடைய ஆவியானவர் என்னை அவருடைய மகனாய் மாற்றும். Those who are led by the Spirit of God will be called as the sons of God. கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், அவருடைய கண்ட்ரோலுக்கு நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அலைஞ்சு திரிஞ்சு சிதறுண்டு ஆட போல சுத்திட்டு இருந்த என்ன ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்க விரும்புறேன். இன்னொரு 1 minute டைம் கொடுக்குறேன். ஏன் முன்னால வாங்க சீக்கிரமா. I know somebody's bondage has to be broken today. அந்த அசுத்தாவியின் கிரியைகளும் லைஃப்ல இருந்து டெலிவர் ஆகணும். வெக்கப்படாம முன்னால் எழுப்பி வா. ஆண்டவரோட போராடாத. இன்னைக்கு ஆண்டவரோடு நேரடியாக பேசுற யாரோ ஒருவர் இருக்கலாம். just walk up front. தேவனுக்கு முழுமையா அர்ப்பணிக்கிறேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, thank you Lord for making me your child. என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினதுக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி சொல். இன்றைக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்டிசிப்ளின், ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும், நீங்க வேணாம். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இருக்கிற பிளெஸிங்கை வச்சு நான் ஓடிக்கிறேன். இந்த மாதிரி என்ன தேவனை விட்டு அவருடைய கண்ட்ரோலை விட்டு தூரப்படுத்துகிற என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க. நீங்க வேண்டும் ஆண்டவரே, நீங்க வேண்டும், நீங்க வேண்டும், நீங்க வேண்டும். Open your mouth and pray. ஆண்டவரே, சுயாதீனமா என் மனம் போல வாழ்றதுக்கு என்னை தூண்டின ஆவிகளுக்கு நான் இடம் கொடுத்து என்னை மன்னியும். சித்தத்துக்கு செவி கொடுக்காம உன் விருப்பத்தை நிறைவேற்றாம இருந்ததற்கு என்னை மன்னியும். என் வாழ்க்கையில தாறுமாறான வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுத்ததற்காக என்னை மன்னியும். உலக நண்பர்களை பின்பற்றி தேவனுடைய கற்பனைகளை மீறினதற்கு எனக்கு மன்னியும். கண்ணீர் விட்டு தேவ சமூகத்துல உடஞ்ச அழுது ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடு. சும்மா ஸ்டைலிஷா ஜெபம் பண்ற நேரம் இல்லை இது. மனுஷனுக்காக ஜெபிக்கிற நேரம் இல்ல, தேவனோடு உன்னுடைய உறவை புதுப்பிக்கிற ஒரு நேரம். ஓ ஹalleluya. Spirit of the living God, fall afresh on me.
Spirit of the living God, fall afresh, fall afresh. Jesus, fall afresh on me. The spirit of adoption, let it be renewed in you. Break me, melt me, Holy Spirit, mold me and fill me, Jesus. Spirit of the living God, fall afresh. Lift your hand and say, fall afresh. Mighty Jesus, fall afresh, fall afresh. மறுபடியும் இருங்க ஆண்டவரே, fall afresh. Jesus, fall afresh, fall afresh, fall afresh, fall afresh, fall afresh on me. கரங்களை உயர்த்தி சொல்லு, Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. கரங்களை உயர்த்தி அறிக்கை பண்ணு, பிதாவே நீர் என் தந்தை, பிதாவே நீரே என் தந்தை, இயேசுவே நீரே என் ரட்சகர். ஆமென். ஓ ரபா பாபா பாபா ஷங்கல ரபா ரபா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியை தேவனுடைய ஊழியக்காரனாக முறித்து தூக்கி எறிகிறேன். பிதாவே பிதாவே நீரே என். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லு, இயேசப்பா உம்மை விட்டு நான் தூரம் போயிருக்கிறேன், ஆனால் நான் உம்முடையவர், நீர் என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பா. ஆவியே நீரே தேற்றரவாரனே அறிவே என் ஆத்துமாவே. Father, you are my Father. Come on. Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it, and my soul knows it well, and my soul knows it well. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.